ராவணனிடத்திலே புலம்புகிறாள். ஏன் இப்படி செய்தாய், என் மகளை கொன்று விட்டாயே என்று கதறுகிறாள். அதற்கு பிறகு என்ன நடந்தது என்பதை பற்றி முதல் பகுதியிலே ஐயா மாவு ஞானவடிவேல் அவர்கள் உரையாற்ற இருக்கிறார்கள். நாகபாச படலத்தினுடைய முதல் பகுதி. ஐயா அவர்கள் தும்பி இலக்கிய அமைப்பினுடைய நிறுவன தலைவர். 100க்கும் மேற்பட்ட பல நிகழ்ச்சிகளை அந்த அமைப்பில் நடத்தியிருக்கிறார். செங்கல்பட்டு மாவட்டத்தினுடைய உலக திருக்குறள் பேரவையினுடைய துணைத் தலைவராக செயலாற்றி கொண்டிருக்கிறார். சிறந்த பேச்சாளர், சிறந்த கவிஞர், சிறந்த எழுத்தாளர். அதிகாலை தேநீர், ஆகாய பூக்கள், இதய கடல் போன்ற பல நூல்களை எழுதியிருக்கிறார். அமுத கவி, ஜீவா விருது, கவித்தென்றல் விருது, சாதனை சுடர் விருது போன்ற பல விருதுகளுக்கு சொந்தக்காரர். ஐயா அவர்கள் இப்பொழுது ஒரு 40 நிமிடங்கள் நாகபாச படலத்தினுடைய முதல் பகுதி, மொத்தம் 300 பாடல்கள் அடங்கிய பகுதி, அது ஒரு 150 பாடல்கள் வரைக்கும் இப்பொழுது அவர் முன்னெடுத்து செல்வார். அதற்கு பிறகு பொதிகை செல்வராசன் அவர்கள் உரையாற்றுவார் என்று கூறி இத்தோடு நான் அமைகிறேன். நன்றி, வணக்கம். ஐயா பேசலாமா? ஐயா நீங்க ஆரம்பிக்கலாம். ஐயா அனைவருக்கும் வணக்கம். இந்த இனிய மாலை பொழுதில் இங்கு கூறியிருக்கக்கூடிய அனைத்து தமிழ் சான்றோர்களையும் முதலில் வணங்கி மகிழ்கிறேன். அனைவருக்கும் என்னுடைய புத்தாண்டு நல்வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்வதிலே மகிழ்ச்சி அடைகிறேன். இந்த புத்தாண்டு பிறந்து முதல் கூட்டம் வெள்ளி இலக்கிய மேடையின் தமிழ் அரங்கம், அதிலே பேசுவதற்கான வாய்ப்பு கிடைத்ததை நினைத்து உள்ளபடியே நான் மகிழ்கிறேன். இந்த நிகழ்ச்சியில் ஆகச்சிறந்த அறிஞர் பெருமக்கள், எனது வழிகாட்டிகள், எனக்கு ஊக்கம் தருகிற தமிழ் சான்றோர் அனைவரையும் பார்ப்பதற்கான ஒரு வாய்ப்பு கிடைத்திருக்கிறது. அதனை எனக்கு வழி செய்து கொடுத்த ஐயா நெல்லை தீபன் அவர்களுக்கு என்னுடைய நன்றி. இந்த அற்புதமான ஒரு இசை பாடல், அது இன்னமும் அந்த இசை என் காதுகளில் ரீங்காரம் விட்டுக் கொண்டே இருக்கிறது. எழுதி சமர்ப்பித்த கூமப்பா கபிலன் அவர்களே, இந்த நிகழ்ச்சியின் பிதாமகனாக இருந்து இந்த நிகழ்ச்சியை நெறிப்படுத்தி ஆற்றுப்படுத்தி அனைவருக்கும் தமிழ் சுவையை அனைத்து தளங்களிலும் வழங்கி கொண்டிருக்கக்கூடிய ஐயா கேஜிஆர் அவர்களே, அந்தமான் எம் ஐயாராஜ் அவர்களே, எனக்கு பின்னால் பேசவிருக்கிற பொதிகை செல்வராசன் ஐயா, கவிபாமணி பொதிகை செல்வராசன் ஐயா அவர்களே, முனைவர் குணவேந்தன் அவர்களே, நாவலாசிரியர் அம்மா ஜெயசக்தி அவர்களே, பாவரசு முகவை திருநாதன் அவர்களே, இனிமையாக தமிழ் வாழ்த்து பாடிய அம்மா ரமணி பாலசாமி அவர்களே, ஐயா செந்தில்குமார் மாசிலாமணி அவர்களே, தேசாபிமானன் ஐயா அவர்களே, கம்பராமாயணத்தை முழுவதும் கற்று தேர்ந்திருக்கிற ஐயா சமூகி அவர்களே, சாமி மல்லிகா அம்மா அவர்களே, பொன் வேலுமையல் அம்மா ஐயா அவர்களே, அதிலே கரை கண்டிருக்கிற ஐயா பொன் வேலுமை ஐயா அவர்களே, என் அன்பிற்குரிய அம்மா உலகம்மாள் அவர்களே, லட்சிய கவிஞர் லிங்கராசா அவர்களே, எல்லோருடைய பெயரையும் சொல்லி நான் மகிழ்கிறேன். கம்பராமாயணத்துல சம்பாதி தன் சிறகுகளை இழந்திருக்கிற பொழுது ராமநாமத்தை சொல்லுங்கள் என் சிறகு வளரும் என்று சொன்னானா. அது மாதிரி இங்க இருக்கக்கூடிய அறிஞர்களுடைய பெயரை ஆனந்தத்தோடு நான் சொல்லுகிற போது எனக்கும் அந்த தகுதி வளரும் என்கிற நம்பிக்கையிலே நான் அனைவர் பெயரையும் சொல்லி விழித்து பாராட்டி மகிழ்கிறேன், வணங்குகிறேன். பெரியவர்களே, கம்பராமாயணம் என்பது அது ஒரு கவிதை கடல். அதிலே மூழ்குகிற போதெல்லாம் முத்தெடுக்கலாம். இப்போ மூச்சு முக்குளிக்கிற பொழுது மூச்சு முக்கி குளிப்பாங்க, சில சமயம் முத்து கிடைக்காம மறுபடியும் மூச்சு வாங்குவதற்காக வெளியே வருவார்கள். ஆனால் கம்பராமாயணம் அப்படி அல்ல. நீங்கள் நினைத்து எப்பொழுது முக்கினாலும் முழுங்கி எழுந்தாலும் கையிலே முத்துக்களோடு வந்து விடலாம். அப்படிப்பட்ட கவிதை அணிகள் குட்டி கிடக்கிற ஒரு கவிதை கருவூலமாக கம்பராமாயணம் திகழ்கிறது. அதை தொடர்ந்து நாம் பேசி வருகிறோம், பார்த்து வருகிறோம். ஒரு பாட்டு, எங்கெங்கு காடினும் சக்தியடா, 7 கடல் அவள் வண்ணமடா என்று அந்த கவிதை வரிகள் நமக்கு தெரியும். அந்த மாதிரி எங்கெங்கு பார்த்தாலும் கம்பராமாயணம்டா, எங்கு காடினும் கம்பனடா, எந்த திசையிலும் அவன் கவிதையடா என்று சொல்லுகிற அளவிற்கு எல்லா திசைகளிலும் எல்லா அமைப்புகளிலும் கம்பராமாயணத்தை நாம் பேசிக் கொண்டிருக்கிறோம். வெள்ளி இலக்கிய மேடை என்பது அது அந்த இலக்கிய
அமைப்புகளில் ஒரு உயர்ந்த இடத்தை பெற்றிருக்கிறது. ஏனென்றால் அதை நடத்துகிற பெருமக்கள் ஆக சிறந்த அறிஞர் பெருமக்கள். சிலப்பதிகாரத்தை மிக அழகாக முடித்து சீவக சிந்தாமணியை தொட்டு மணிமேகலை தொட்டு பிறகு இன்றைக்கு நாம் கம்பராமாயணத்தை பேசிக் கொண்டிருக்கிறோம். ஐயா நெல்லை தீபன் என்னை கூப்பிட்டு நீங்க பேசுங்க என்று சொன்ன உடனே எனக்கு என் நெஞ்சில் தோன்றியது என்னவென்றால், ஒரு இப்பெல்லாம் ஒரு நல்ல திரைப்படம் வருதுன்னு வைங்க. நான் சின்ன பிள்ளையா இருக்கும்போது கல்லூரி காலத்துல பாட்ஷா படம் வந்தது. அதற்கு இணையாக இப்பொழுது சொல்ல வேண்டும் என்று சொன்னால் அமரன் என்கிற ஒரு படம் வந்திருக்கிறது. அந்த அமரன் படத்திற்கு நாம் எல்லாம் பார்க்க வேண்டும் என்று எண்ணி ரிசர்வேஷன் செஞ்சு வைப்போம் இல்லையா, முன்பதிவு செஞ்சு வைப்போம். ரொம்ப கூட்டமா இருக்கு, உங்களுக்கு சீட்டு கிடைக்கல, டிக்கெட் கிடைக்கலன்ட்டு ஒரு 10 நாள் கழிச்சு நமக்கு பார்க்கிற மாதிரி ஒரு முன்பதிவு செஞ்சு வச்சிருப்பான். இதற்கு நடுவுல நம்மளை திடீர்னு ஒரு நண்பர் வந்து அழைச்சு, நண்பா வா, எனக்கிட்ட ஒரு சீட் இருக்கு, வா முன்னாடியே போய் பார்ப்போம் என்று சொல்லி அழைத்து போனால் எப்படி ஒரு மகிழ்ச்சி இருக்குமோ, அதுபோல தும்பியிலே நாம் பேச போகிற இந்த யுத்த காண்டத்திற்கு நான் பின்னால்வதற்கு முன்னாலே வந்து எனக்கு நல்லை தீபன் வந்து வாருங்கள், முன்பாகவே வந்து நீங்கள் இந்த யுத்த காண்டத்தில் இந்த ஒரு பகுதியை பேசுங்கள் என்று என்னுடைய ஆவலை தீர்க்க ஒரு அருமையான நண்பரை போல அவர்கள் இந்த வாய்ப்பை எனக்கு ஏற்படுத்தி கொடுத்திருக்காரு. அந்த யுத்த காண்டத்தில் என்ன இருக்கிறது? வெறும் சத்தம் தான் இருக்கிறது, பிறகு ரத்தம் தான் இருக்கிறது. இந்த சத்தமும் ரத்தமும் நிறைந்திருக்கிற இந்த யுத்த காண்டத்தில் அவர்களுக்கிடையே அந்த எண்ண ஓட்டம், ஒருபுறம் அரக்கர்கள், அதுவரை தோல்வியே அறியாத அரக்கர்கள், இன்னொரு புறம் வானரங்கள். கிட்கிந்தா காண்டத்துல பார்க்கிறோம், இந்த உலகத்தையே மூழ்கி அடிக்கிற அளவிற்கு 70 வெள்ளம் வானகங்கள் அங்கே கூடியிருக்கின்றன. இதுக்கு நடுவுல மூன்றாவது ஒரு குழு இருக்கு. அது யாருன்னா மேல வேடிக்கை பார்த்துக்கிட்டு இருக்க தேவர்கள். இது எந்த விதமாக முடியும், இது நல்லபடியா நடக்குமா என்று கைகளை பிசைந்து கொண்டு நகத்தை கடித்துக் கொண்டு ஏதோ இந்த ஒரு 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 சுகப்பிரசவம் நடக்குமா என்று கவலையோடு காத்திருக்கிற ஒரு தகப்பனை போல மேல தேவர்கள். தப்பித்தவை ராமன் தோற்று அரக்கன் ஜெயித்து விட்டால் இந்த தேவர்கள் கதி என்னவாக இருக்கும்? ஆகவே அவர்கள் கலங்கி போயிருக்கிறார்கள். 4வது பகுதியில் சீதை மனதளவில் சிதிலப்பட்டு சிதைந்து போய் கவலையில் ஊழ்ந்து போயிருக்கிற அந்த சீதை. இப்படி 4 முக்கிய பாத்திர படைப்புகளால் இந்த யுத்தகாண்டமானது அங்கே ஒரு மிகப்பெரிய உணர்வு பிழம்பாக அங்கே காட்சியளிக்கிறது. இப்ப இன்றைக்கு ஐயா நெல்லை தீபன் அவர்கள் எனக்கு வழங்கிய படலம் நாகபாச படலம். இது என்ன என்று சொன்னால், நாகாஸ்திரம் என்று சொல்லுவார்கள். நாக அஸ்திரம். இந்த அஸ்திரத்தை பயன்படுத்தி லக்குவனை இந்திரசித்தன் அவனை கட்டி போடுகிற படலம். அந்த படலத்தை, அந்த பகுதியை, அந்த யுத்தத்தினுடைய ஒரு முக்கியமான பகுதியை இங்கே எனக்கு அவர்கள் வழங்கினார்கள். இந்த பகுதியில் தான் இந்திரசித்தை லக்குவன் நேரடியாக பார்க்கிறான். இந்திரசித்தும் லக்குவனை நேரடியாக பார்க்கிறான். 2 பேர் பார்க்கிற பொழுது ஒரு ஒற்றனை கூப்பிட்டு, இவன் தான் இந்த லக்மனா என்று கேட்கிறான். அந்த ஒற்றன் சொல்லுகிறான், ஆமா இவன் தான் லக்குவன் என்று. அப்படியே 2 பேரும் 2 பெரிய சிங்கங்கள் ஒன்றோடு ஒன்று மோதுகிற போல இது ஒரு அற்புதமான ஒரு படலம். இந்த படலத்தில லக்குவன் வீரத்தை காட்டிலும் இந்திரசித்து வீரத்தை காட்டிலும் அதிகமாக நம்மை கவர்வது கம்பனினுடைய அந்த அற்புதமான காட்சி அமைப்புகள், அவனுடைய கவிதை வரிகள். குறிப்பாக நாம் கம்பராமாயணத்தை பார்க்கிற பொழுது கம்பன் அந்த ரொம்ப நுணுக்கமா ஒவ்வொரு பாத்திரத்தினுடைய உணர்வுகளையும், அவர்கள் உரையாடல் கூட அந்த பாத்திரம் எப்படி படைக்கப்பட்டிருக்கிறதோ அதற்குரிய அந்த சொற்களை பயன்படுத்தி அவன் அந்த உரையாடலை அமைப்பதுதான் இந்த காண்டத்தின், இந்த கம்பராமாயணத்தினுடைய மிகப்பெரிய ஒரு ஒரு சிறப்பு. அந்த வகையில் பல்வேறு செய்திகளை இந்த படலத்திலே நாம் பார்க்கலாம். 40 நிமிடம் கொடுத்திருக்கிறார். ஆகவே சற்று வேகமாகவும் மெதுவாகவும் நான் இதனை நடத்தி சொல்லலாம் என்று ஆசைப்படுகிறேன். இந்த நாகபாச படலத்தில ஐயா நெல்லை தீபன் அவர்கள் முடிச்ச மாதிரி அதிகாயன் மற்றும் பல்வேறு அரக்கர்கள் இறந்து போகிறார்கள். அரக்கியர்கள் எல்லோரும் அழுது கொண்டிருக்கிறார்கள். இந்த அழுகை சத்தத்தை கேட்டு அங்கே இருந்து இந்திரஜித் என்ன அருமையான ஒரு பெயர். இந்திரசித்தன் அங்கிருந்து வேகமாக தன்னுடைய வாகனத்தில் வருகிறான். வந்து நேராக வந்து தந்தையை பார்க்கிறான். பார்த்துட்டு தன்னுடைய தேரை ஓட்டிக்கொண்டு அங்கே வந்து பார்க்கிறான். பார்த்து என்ன கேட்கிறான், என்ன ஆச்சு என்று கேட்கிறான். கண்டான் இறை ஆரிய நெஞ்சினன் கைகள் கூப்பி உண்டாயது என் இவ்வுளி.
என்ன ஆச்சுங்க என்றாலும், அதாவது இப்போ ஒரு ஏதோ ஒரு நிகழ்ச்சி நடந்து விடுகிறது இல்லையா? இப்போ ஒரு வீட்டுல ஒரு களவு போய் விடுகிறது என்று சொல்லுங்கள், வச்சுக்குவோம். அப்ப அந்த வீட்டுல களவு போயிருக்குன்னு நமக்கு தெரியும். நமக்கு ரொம்ப நெருக்கமான ஒரு நண்பர், அவர் வீட்டுல ஒரு சின்ன களவு ஆகிவிட்டது. அது நமக்கு தெரியும். தெரிஞ்ச உடனே நம்ம ஓடி போறோம். ஓடி போய் களவு போயிடுத்துன்னு தெரியும். இருந்தாலும் நம்ம போய் அந்த நண்பரை பார்த்து, "என்ன ஆச்சு? என்ன நடந்தது?" என்று நாம் கேட்போம். அவர் வாயால அத கேட்க வேண்டும் என்பது நம்முடைய விருப்பம். 2வது அதன் மூலமாக நாம் முழுமையாக அந்த பிரச்சனையை உணர்ந்து அதுக்கு உதவ முடியுமா என்கிற அந்த ஆதங்கம். அந்த 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 உளவியல் அத பாருங்க. நேரா வரான். நேரா வந்து ராவணனை பார்த்து, கைகள் கூப்பி, "உண்டாயது என் இவ்வுளி? என்ன ஆச்சுங்க?" என்று கேட்கிறான். உடனே ராவணன் சொல்லுகிறான், "உம்பிமாரைக் கொண்டான் உயிர் காலன். உன்னுடைய தம்பியரை காலன் கவர்ந்து சென்று விட்டான். கும்ப நிகும்பரோடும் விண்தான் அடைந்தான் அதிகாயனும் வீரா" என்றான். கும்பர், நிகும்பர் போன்ற அரக்கர்களோடு உனது தம்பியாகிய அதிகாயனும் வீர சுவர்க்கம் அடைந்து விட்டான் என்று ரொம்ப சோகமாக ராவணன் அங்கே சொல்லுகிறான். இதை கேட்ட உடனே இந்திரசித்து அப்படியே நொந்து போய் விடுகிறான். நொந்து போய் அவன் சொல்றான், "சொல்லாத முன்னம் சுடரை சுடர் தூண்டு கண்ணான் பல்லால் அதரத்தை அதுக்கி விண்மீது பார்த்தான் எல்லோரும் இறந்தனரோ எல்லோரும் இறந்தனரோ என்று ஏங்கி நைதான் வில்லாளரை எண்ணின் விரட்கு முன் நிற்கும் வீரன்" என்று கம்பர் எழுதுகிறார். அதாவது இந்த வில்லில் சிறந்தவர்களை எல்லாம் வாங்கப்பா சண்டைக்கு என்று கூப்பிட்டால் ஆளா நிப்பானா யாரு? இந்திரஜித். அப்படிப்பட்ட வீரன் அவன் சொல்லாத முன்னம் சுடரை சுடர் தூண்டு கண்ணான். அதாவது ஒளி பொருந்திய கண்களை உடையவனாக இருக்கக்கூடியவன். அந்த பாருங்க, அந்த அந்த கம்பருடைய சிறப்பு இந்த வரியில தான் இருக்கு. பல்லால் உதரத்தை அதுக்கி விண் மீது பார்த்தான். நமக்கு ஒரு மிகப்பெரிய சோகம் வந்துருச்சுன்னா என்ன பண்ணுவான்? பல்ல கடிச்சுக்க மாட்டோமா? கண்ணுல வந்து கண்ணீர் கொட்டி வருத்த முகத்தில் அப்படியே அப்ப நம்ம பல்லை கடித்து கொண்டு அப்படியே வானத்தை நோக்கி பார்க்க மாட்டோமா? ஒரு ஆதரவு இல்லாதவனை போல. அது போல பார்த்தான் என்று கம்பன் இங்க படம் பிடிக்கிறான். கம்பன் தான் இங்க வந்து இயக்குனர், ஒளிப்பதிவாளர், டி ராஜேந்தர் மாதிரி. அவன் தான் செட்டிங் போடுறது எல்லாமே கம்பர் தான். வெறும் பாடலாசிரியர் மட்டுமல்ல. நீங்க கவனிச்சு பாருங்க, கற்பனை பண்ணி பாருங்க. பல்லால் அதரத்தை அதுக்கி விண்மீது பார்த்தான் எல்லோரும் இறந்தனரோ என்று ஏங்கி நெய்தான். அவன் வீரன் தான், ஆனாலும் இந்த இடத்துல அவன் நொடிஞ்சு போயிடறான். ஏங்கி நெய்தான், கவலைப்படுகிறான். கவலைப்படுகிற பொழுது அந்த உதட்டை தன் பற்களால் கடித்துக் கொண்டு, ஒரு வகையில வருத்தம், ஒரு பக்கம் கோபம், இந்த ரெண்டும் ஏற்படுகிற போது ஒரு வீரன் என்ன செய்வான் என்று சொன்னால், அவன் பல்லால் உதட்டை கடித்துக் கொண்டு விண்ணை நோக்கி பார்ப்பான் என்கிற அந்த ஒரு அற்புதமான சித்திரத்தை கம்பர் இந்த பாடல்ல காண்பிக்கிறார். இப்படி பார்க்கிறான். அப்படி யாரு? இல்ல, இந்திரசித். அவன் யார் என்று சொன்னால், வில்லாளர்களை எல்லாம் வரிசைப்படுத்தினால் முன்னே நிற்கக்கூடிய வீரன். உடனே யார் கொன்றார் என்று கேட்கிறான் ராவணன். உம்பியரை கொன்றோர் எவர் என்று நான் கேட்கிறேன். ஆர் கொன்றவர் என்றாலுமே ராவணன் சொல்லுகிறான், அதிகாயன் என்னும் பேர் கொன்றவன் வென்று இலக்குவன். அதிகாயன இலக்குவன் கொன்றான். பின்பு நின்றார் ஊர் கொன்றவரால் பிறரால். அதிகாயன இலக்குவன் வென்றான். அதற்கு பின்பு இறந்த கும்பர், நிதும்பர் இவர்கள் மற்றவர்கள், அவர்கள் அனைவரையும் கொன்றவர்கள் யார் என்று சொன்னால் ஊர் கொன்றவன். ஊர் கொன்றவன் யார்? அனுமன். இலங்கைக்கு வந்து சுத்தி பார்த்துட்டு போகாம அந்த ஊரை தீக்கிரை ஆக்கி விட்டு போனான். அந்த ஊர் கொன்றவன், அவனால் மற்றவர்கள் கொல்லப்பட்டார்கள் என்று ராவணன் அவனுக்கு விரை கொடுக்கிறான். இப்ப வந்து பாக்குறான், என்ன ஆச்சு கேட்கிறான். எவ்வளவு அழகா அந்த உரையாடல் கொண்டு போறான் பாருங்க கம்பர். என்ன ஆச்சு? தம்பி இழந்து விட்டான், இவர்கள் எல்லாம் இறந்து விட்டார், சுற்றத்தார்கள் இறந்து விட்டார்கள். யாரு கொண்டான்? அடுத்த கேள்வி. சொல்றான், அதிகாயனை கொன்றது லக்ஷ்மண், மற்றவர்களை கொண்டது அனுமன், மற்ற வானரங்கள் கொன்று விட்டார்கள், வானரத்தை கொன்று விட்டார்கள் என்று ராவணன் சொல்லுகிறான். உடனே இந்திரசித்து ராவணனை பார்த்து கோவப்படுறான். என்ன அழகா சொல்றார் கம்பர். கொன்றார் அவரோ, அவங்களா கொண்டாங்க, கொன்றது நீ அல்லவா என்று கேட்கிறான்.
கொன்றார் அவரோ கொலை சூழ்க என நீ கொடுத்தாய். வன்தானையர் மானிடர் வன்மை அறிந்தும் மன்னா என்றாலும் எனை செல நீ ஏவலை என்று கோவப்படுறான். அவங்களா கொன்னாங்க, நீ கொண்டு போய் சாவுங்கடான்ட்டு அவன்கிட்ட கொடுத்துட்ட. கொன்றார் அவரோ கொலை சூழ்கை என்று நீ கொடுத்தாய். வன் தானையர் மானிடர் வன்மை அறிந்தும், அவங்க இவ்வளவு சண்டை போடுறான், இவ்வளவு ஆற்றலோடு இருக்கிறான், முன்னாடி நிறைய பேரை ஐயா சொன்ன மாதிரி கும்பகர்ணன் எல்லாம் கொன்று விட்டான் என்று தெரிந்ததற்கு பிறகும் கொலை சூழ்கை என்று நீ அவர்களிடம் கொடுத்து விட்டாய். மன்னா, தந்தையேன்னு சொல்லல, மன்னா நீ ஒரு அரசனாக இருந்து ஒரு தவறான முடிவை எடுத்து விட்டாய் என்று அவனுக்கு உரைக்கிற மாதிரி, மன்னா என்றாலும் என்னை செல நீ ஏவலை. என்ன நீ முன்னாடி போட்டிருந்தீங்கன்னா இந்த பிரச்சனை நடந்திருக்குமா? என்னை எதை நினைச்சுக்க, எதனால நினைச்சு என்னை அனுப்பவில்லை என்று எனக்கு தெரியவில்லை. என்னை நீ அனுப்பியிருந்தால் இதெல்லாம் நடந்திருக்குமா என்று கோபிக்கிறான். இது நல்ல வார்த்தை. அவர்களை கொல்லவில்லை. யாரு லக்ஷ்மண் கொண்டுட்டான்னு சொல்றீங்க, அவங்க எல்லாம் கொல்லல. கொலை சூழ்கை என்று நீ கொடுத்து விட்டாய் அவர்களிடம் என்று கோபப்படுகிறான். கோபப்பட்டு உடனே அவனுக்கு அந்த வெஞ்சினம் வந்துருது, கோபம் வந்துருது. இவங்களை போய் ஒரு வழி பண்ணிடணும் அப்படின்னு சொல்லிட்டு அதற்கு பிறகு சொல்றான், ஒரு தூதுவன் வந்தான் இங்க இருந்து, அவனை அப்பவே ஒரு வழி பண்ணி அனுப்பாம இங்கே கொன்று தீர்க்காமல் வெவ்வுரை தூதுவன் என்று விட்டாய். எதிரிகளிடம் போய் நல்ல செய்திகளை சொல்லுவான் என்று நம்பி நீ அவனை விட்டாய். புத்தி இல்லாய். அந்த புத்தி இல்லாம போனதுனால இன்றைக்கு மக்கள் துணை இல்லாதவனாக ஆகிவிட்டாய் என்று கோபப்படுகிறான் இந்திரஜித் ராவணனை பார்த்து. இந்த பாட்டை பாருங்க. அக்க பெயரோனை நிலத்தோடு அரைத்துளானை விக்கல் பொறு வெவ்வுரை தூதுவன் என்று விட்டாய். புக்க தலைப்பெய்தல் நினைந்திலை புந்தி இல்லாய், புத்தி இல்லாய். மக்கள் துணை அற்றனை இற்றது உன் வாழ்க்கை மன்னோ என்று திட்டுகிறான். அதாவது அக்கப்பெயரான் என்று சொல்லக்கூடிய அரக்கனை தரையோடு அப்படியே தேய்ச்சியே கொண்டு விட்டானா அனுமன் வருகிற பொழுது. அப்படிப்பட்டவனை நீ அவன் கதையை முடிக்காமல் வெண்முறை தூதுவன், அவன் நல்ல அங்கே போய் நல்ல செய்தியெல்லாம் சொல்லுவான், பிரச்சனை இல்லாம பண்ணிடுவான் என்று சொல்லி விட்டாய். அவனை முழுமையாக நீ என்ன அறியவில்லை என்று சொன்னால், அவன் பார்த்து திரும்பி போனால் நமது செய்திகள் எல்லாம் அவர்களிடம் போய் சேரும் என்கிற அந்த சிந்தனை உனக்கு வரவில்லை. புக்க தலைப்பெய்தல் நினைந்திலை. இங்க நம்மளுடைய செய்திகள் அங்கே போய் சேரும், தலைப்பு எய்தும் என்று நீ நினைக்கவில்லை. புந்தி இல்லாய், புத்தி இல்லாத அரசா. மக்கள் துணையற்ற. என்னாச்சு? இன்னைக்கு மக்கள், உன் குழந்தைகள்லாம் செத்து போய் விட்டார்கள். இற்றது உன் வாழ்க்கை, எதை பெற்றாய் நீ? உன் வாழ்க்கையே முடிந்து போய்விட்டது என்று கோபப்படுகிறான் இந்திரசித் அப்பனை பார்த்து. பிறகு அதற்கு பிறகு என்ன பண்ண முடியும்? உடனே போருக்கு கிளம்புறான், வஞ்சினத்தோடு கிளம்புகிறான். அதாவது கொன்றின்ற படைக்களத்து எம்பியை கொன்று உலானை அவன் ஆக்கியை நீக்கியல்லால் இந்த நகரத்திற்கு நான் இங்கு வரமாட்டேன். என் தம்பியை கொன்னவனை அவனை கொன்று தீர்க்காமல் நான் இந்த நகருக்கு வரமாட்டேன் என்று வெஞ்சினம் அவன் கூறிவிட்டு கிளம்புறான். யார்? இந்திரசித். இதுக்கு நிறைய பாடல்கள் கம்பர் எழுதியிருக்கார். இந்த பாடலுடைய சந்தம் எப்படி இருக்குன்னா, எனக்கு இதை படிக்கிற பொழுது இந்த திருவிழாடல் படம் தான் ஞாபகம் வந்தது. அந்த படத்துல இந்த ஒரு பாட்டு வரும்ல, பொங்குதேர் வாழ்க்கை அஞ்சிரை தும்பி காமம் செப்பாது கண்டது முடியும். அதற்கு பிறகு பேசினதுக்கு அப்புறம் நக்கீரனுக்கும் சிவபெருமானுக்கும் ஒரு பெரிய சண்டை வந்துரு. சிவபெருமான்னா நம்ம பொறுத்த வரைக்கும் சிவாஜி கணேசன். சண்டை அந்த வாக்குவாதம் வருகிற போது சிவாஜி கணேசன் என்ன அருமையான ஒரு அவருடைய அந்த டயலாக் டெலிவரி, அந்த இந்த பாடல் சொல்லுவார், அங்கம் புழுதி பட அருபாதி நெய்பூசி பங்கம் பட கால் பரப்பி சங்கதனை கீர் கீர் என அறுக்கும் நக்கீரனோ நான் கூறும் பாட்டை ஆராய்ந்து சொல்ல தக்கவன் அப்படின்னு சொல்லுவார். உடனே நக்கீர் சொல்ல, சங்க இருப்பது எங்கள் குலம், சங்கரனாருக்கு ஏது குலம், சங்கை அறிந்துண்டு வாழ்வோம் அரண உன்போல் இறந்துண்டு வாழ்வதில்லைன்னு அவர் பேசுவார். இதுல அந்த சந்தத்தை பிடிங்க, அந்த ராகத்தை பிடிங்க. அங்கம் புழுதி பட அருபாதி நெய்பூசி சங்கம் பங்கம் பட கால் பரப்பி சங்கதனை கீர் கீர் என அறுக்கும் நக்கீரனோ நான் சொல்லும் பாட்டை ஆராய்ந்து சொல்லத்தக்கவன் அப்படின்னு அந்த அற்புதமா அந்த டெலிவரி பண்ணுவார் டயலாக். அதே உணர்வோட, அதே வேகத்தோட, அதே ஒளியோட இந்த பாடல்கள் எல்லாத்தையும் அவனுடைய வெஞ்சினத்தை நம்ம பார்க்கலாம். இந்திரஜித்தினுடைய வெஞ்சினத்தை அப்படிதான் நான் படிச்சேன். வெங்கண்ணெடு வானர தானையை விற்று விற்றாய் பங்கமுரன் தூரி இலக்குவனை படையனேல்
அங்கம் தர அஞ்சிய நாணை கடக்கலாத செங்கன் நெடுமால் முதல் தேவர் சிரிக்க என்னை அப்படின்னு வெஞ்சினம் பாடுறான். அந்த இலக்குவனை கொல்லாமல் நான் இங்க வந்து விட்டால் இந்த திருமாலை தலைவனாக கொண்ட தேவர்கள் எல்லாம் என்னை பார்த்து சிரிக்கட்டும் என்று வெஞ்சினம் கூறுகிறான். பாம்பின் தரு வெப்படை பாசு பதத்தினோடும் தேம்பல் பிறை சென்னி வைத்தான் தருதெய்வ ஏதி ஓம்பி திரிந்தேன் எனக்கு இன்று உதவாது போமேல் சோம்பி துறப்படி சோறும் வந்து வாழை அப்படின்னு வெஞ்சினம் பாடுறான். அதாவது பாசுபதப்படை, பாம்பு நாகபாசப்படை போன்ற அஸ்திரங்கள், சிவன் கொடுத்த அந்த வாழ்படை அத்தனையும் நான் இவ்வளவு நாள் அழகாக ஓம்பி திரிந்தேன்னு அர்த்தம். அதை நல்லா பாதுகாத்து அதை பயன்படுத்தி வந்தேன். இவையெல்லாம் எனக்கு உதவாம போனால் சோறு கூட இல்லாம செத்து போய்யா அப்படி வெஞ்சினம் சொல்லுகிறான். மருந்தே நிகர் எம்பிதன் ஆறுயிர் வவ்வினானை விரிந்தே என அந்தகர்க்கு இகிலன் பில்லுமேந்தி பொருந்தேவர் குழாம் நகை செய்திட போந்து பாரின் இருந்தேனெனின் நான் அவ்விராவணி அல்லேன். என் தம்பியை கொண்டுட்டான், மருந்தே போன்ற என் தம்பி, அவர்கள் அவனுடைய உயிர் வவ்விய அந்த இலக்குவனை விருந்தே என அந்தகர்க்கு ஈகளின், அந்த காலனுக்கு விருந்து என நான் ஈவேன். அப்படி இல்லை என்று சொன்னால், அப்படி இல்லாமல் பாரின் நான் இருந்தேன் என்று சொன்னால் நான் ராவணி அல்லன், ராவண பிள்ளை இல்லையா அப்படின்னு சொல்லி அவன் அந்த வீராவேசமாக வெஞ்சினம் பேசுகிறான். நல்ல அற்புதமான பாடல். அது இங்க யோசிச்சு பாருங்க, நான் அதைத்தான் ரசிக்கிறது. அப்போ ஒரு ராவணனுடைய மைந்தன் வர்றான், வந்து அப்பாட்ட என்னாச்சு ஏதாச்சுன்னு கேட்கிறான், யாரு கொண்டான்னு கேட்டுக்கிறான். அதே சமயத்துல அவனையும் திட்டுறான், அவங்களா செத்து போனாங்க, நீ தாயா அனுப்பிட்ட அப்படின்னு. அதற்கு பிறகு அந்த கோபம் வெளிப்பட அவன் என்ன பேசுறான் பாருங்க, நான் ராவண பிள்ளை இல்லை. அந்த அந்த பாத்திரத்துக்கு தகுந்த உணர்வுகளை அந்த பாடல்களால் படிப்பதுதான் கம்பனுடைய. அதனாலதான் இன்னைக்கு எல்லா பக்கமும் எங்கெங்கு காணிலும் கம்பனடா 7 திசை அவன் கவிதையடான்னு நாம பேசி கொண்டிருக்கோம் என்று சொன்னால் அது மிக இல்லை. இப்ப இந்திரசித் போர்க்கோளம் பூண்டு விட்டான். ஐயா ஒரு நிமிஷம் இருங்க, இந்த ஐயா ஓபன் பண்ணி விட்டுருவாரு, ரங்கசாமி ஐயா, அவரை மீட் பண்ணுங்க. இந்திரசித் அவர் போர்க்கோளம் கூறுகிறார். என்ன பண்றான், தேரை எடுத்துக்கொண்டு அந்த அந்த வில்லை எடுத்து நிறுத்தி கிளம்புறான். அதே அழகாக கம்பர் வர்ணிக்கிறார். அப்பேற்பட்ட ஒரு வீரன், அவன் வில்ல எடுத்து போறதே அவ்வளவு அழகாக இருக்கிறது. அதாவது பொன்தாள் கணையின் நெடும்புட்டில் புறத்து வீக்கி வன்தாள் வைர சிலை வாங்கினான். அதாவது ஒளி வீசுவதும் ஆழ்ந்த வடிவம் கொண்டதாக அம்பரா துணிகளை தோள்களிலே கட்டிக்கொண்டு வன்தாள் வைர சிலை, அதாவது 2 வலிய முனைகளை உடைய அந்த சிலை, அந்த வில்லை அவன் வாங்கினான், வானை வென்றான். இந்த உலகத்தினுடைய வானகத்தை வான் தேவர்கள் எல்லாம் வென்ற அந்த இந்திரசித்து அந்த தன்னுடைய தோல்ல அம்பரா துணிகளை மாட்டிக்கொண்டு அந்த 2 பக்கமும் வலிமையாக அந்த முனைகளை உடைய அந்த சிலையை அழகாக வாங்கினான்னு அந்த காட்சியை அழகாக பார்க்கிறார், நம்ம காட்டுகிறார் கம்பர். அப்படி அவன் கிளம்புறான். அப்புறம் அந்த வில்லினுடைய பெருமையை குறித்து அந்த பாடுகிறார், அந்த கம்பர் பாடுகிறார். அந்த அம்பரா துணியினுடைய பெருமையை பாடுகிறார். அந்த அம்பரா துணி எப்படின்னா, ஆழி 7 மாலை புனல்வற்றினும் வாலி அறாத, அதாவது இந்த 7 கடல் வத்துனா கூட, அந்த 7 கடலில் உள்ள தண்ணீர் பூரா வத்துனா கூட அவன் அம்பரா துணியிலிருந்து அந்த அம்புகள் தீராதான். அப்படி நிறைந்த அம்புகள் அவன் அம்பரா துணி. அது எப்படிப்பட்டதுன்னா, கூலி கொடும் கூற்றினுக்கு ஆவது ஓர் கூடு போல்வ, அழகா சொல்றாரு. அதாவது இந்த யமன் என்று சொல்லுகிறோம். இந்த யமன் வர்றான், மறைந்து நின்று நம்மளை கொல்லுகிறான் என்று சொல்லுகிறோம். எருமக்கடாயில் வருகிறான், கைத்தை வைத்து கொள்றான். அந்த யமனுக்கு வீடு ஏதாவது இருக்குமா, அவன் தங்குறதுக்கு கூடு ஏதாவது இருக்கா என்று சொன்னால் அவன் அம்பரா துணி தான் அந்த கூடா. அந்த கூற்றினுக்கு ஆவது ஒரு கூடு போலது அந்த அம்பரா துணி. அதில் உள்ள அம்புகள் 7 கடல் வற்றினாலும் அதன் வெள்ளம், அதன் தண்ணீர் வற்றினாலும் வற்றாத அளவு, குறையாத அளவு எண்ணிக்கை உடையவைன்னு கம்பர் உருவப்படுத்துகிறார். இப்ப நமக்கு யோசிச்சு பாருங்க, அப்ப இந்திரஜித்தினுடைய வீரம் எப்படிப்பட்டது. பிறகு அவன் ஒவ்வொரு ஆயுதங்களாக தரித்துக் கொள்ளுகிறான், பிறகு ஏற்றிக் கொள்ளுகிறான், பிறகு தேர்ல ஏறி போறான். அந்த தேருக்கு ஒரு சிறப்பு சொல்றாரு. அந்த தேர் பின்னாடியே போனது இல்லையா, அவங்க முன்னாடிதான் போகுமா எப்பவும். அந்த தேர் ஒரு போர்னு வந்துட்டா, முன்னாடியே சொன்னாரு, வில்லாளரை எண்ணின் விரற்கு முன்னிற்பான் வீரன் என்று சொன்னார். இவன் தேர் எடுத்து போனான்னா அது முன்னாடிதான் போகுமா, பின்னாடியே போகாதான். ஆனா அதுல இல்ல, ஒரு இடத்துல பின்னாடி போகும். எப்ப தெரியுமா, இந்த
இந்த கருடன் கருடன் இருக்கான் பாருங்க, கருடன் திருமால் ஏறுகிற கருடன் அவங்க அது. அப்புறம் சிவபெருமான் ஏறுகிற அந்த விடை, அந்த காளை, இது ரெண்டும் சண்டை போட்டு தோத்து முன்னாடி ஓடுச்சுன்னா அதை துரத்திக்கிட்டு இது பின்னாடி போகுமா. அப்பதான் இவன் தேர் பின்னாடி போகுமா. ஒருத்தர் துரத்தி கொண்டு அவர்களை வெற்றி கொண்டு துரத்தி கொண்டுதான் பின்னாடி போகுமே தவிர மற்ற எந்த நேரத்திலும் பின்னால் போகாத எப்பொழுதும் முன்னால் போகிற தேர் அவனுடைய தேர் என்று கம்பர் இங்கே காட்டுகிறார். எல்லாம் படிக்க படிக்க கம்பராமாயணமா இல்ல ராவண ராமாயணமே சந்தேகம் வந்துடும். அந்த மாதிரி ஒவ்வொரு வீரர்களையும் அழகாக அந்த 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 அவர்களுடைய அந்த பெருமையை இங்கே காட்டுகிறார். அப்புறம் அந்த இந்திரசித்தோட சேனை கிளம்புது. அது எவ்வளவு என்று சொன்னால் 40 வெள்ளம் என்று காண்பிக்கிறார்கள். இப்போ இப்போ யுத்த காலத்துக்கு வந்துட்டோம். வருகிற பொழுது இவன் வர்றதை பார்த்த உடனே லக்ஷ்மணன் கேட்கிறான், இது யாரு என்று கேட்கிறான் வீடன். வீடன் சொல்றான், ஆரிய இவன் இகழ் அமரர் வேந்தனை போர் கடந்தவன். இவன் வானக தேவர்களை எல்லாம் வென்றவன், இந்திரனை வென்றவன். இன்னைக்கு போர் சாதாரண போர்ல இன்னைக்கு பெரிய சண்டை இருக்கு என்று வீடனன் லக்ஷ்மணன் சொல்றான். லக்ஷ்மணன் சொல்லிட்டு இன்னொன்னு சொல்றான். வீடனன் என்ன சொல்றான்னா, நீங்க தயவு செஞ்சு தனியா போயிடாதீங்க, இவனை சாதாரண நினைச்சிடாதீங்க, நீங்க மற்ற முக்கியமானவர்களை அழைத்து கொண்டு போங்கள். மாருதி, சாம்பவன், வானர், ஏந்திரன், தாரை சேனா சங்கதன், நீலன் என்று இணைய தன்மையார் வீரருடன் உடன் உற விமலா நீ நெடும் போர் செய்ய தகுதியா. இவங்க அத்தனை பேரோடும் நீ போருக்கு தனியா போயிடாத. ஏனென்றால் இவன் வான தேவரை வென்றவன், அந்த தலைவர்களையே வென்ற இந்திரனே வென்றவன் வீரன். இந்த வீரன் சாதாரண சண்டை இல்லை, இன்னைக்கு தனியா போயிடாதே. இந்த மாருதி, அனுமான், சாம்பவான், தாரை அப்படின்னா அங்கதன், நீலன் போன்ற அழைத்தவர்கள் எல்லாரையும் அழைத்து கொண்டு போ என்று வீடனன் புத்தி சொல்றான். இது சொன்னதுனால பின்னாடி லக்ஷ்மணன் அவன் திட்டு வாங்குவான். அது வேற பிரச்சனை. நல்லது சொல்லி திட்டு வாங்குவான் அந்த சமயத்துல வீடனன். ஆனால் அவன் சொல்றான், சாதாரணமா போயிடாத, இவங்களை கூட்டிக் கொண்டு. இப்படி போன உடனே உடனே அந்த வானரப்படைகள்லாம் போகுது. போய் இந்த பக்கம் அரக்கர்கள், இந்த பக்கம் வானர படை, இது ரெண்டும் போர் ஆரம்பிக்குது. ஆரம்பிச்ச உடனே சத்தம், வெட்டு, குத்து, கொலை பண்ணு, அவனை காலி பண்ணு என்று நம்ம பேசுவோம் இல்லையா, அந்த மாதிரி எற்றுமின், பற்றுமின், எரிமின், எய்மின் என்று உற்றன உரைக்கும் ஓதையும், எற்றுமின் பிடி, படைக்கலங்களை எரி, அம்புகளை எய், இப்படி இந்த ஓசைதான் கேட்குதான் என்று உரைக்கும் ஓதையும், முற்றொரு கடைமுகத்து இடியின் மும்மடி பெற்றன பிறந்தன சிலையின் பேரொளி. அந்த இடிக்கிற மாதிரி இந்த சத்தம் கேட்குதான். அந்த அந்த சிலை ரெண்டு, அந்த அம்புகள் இருக்கு பாத்தீங்க, அந்த வில்லினுடைய ஒளி, அந்த வில் அந்த அம்பு எய்யப்படுகிற அந்த பேரொளி, அது இந்த மாதிரி பெற்று, குத்து, பிடி, ஆயுதத்தை எரி அப்படிங்கிற மாதிரி இந்த ஒளி இதுகள் தான் அந்த இடத்துல கேட்டுக்கொண்டிருக்கிறது. குரங்கு சேனை போய் அரக்கர் சேனையை அழிக்குது. அதுக்கு நல்ல பாடல் போடுறாரு. குரங்கு போய் எப்படி அரக்கர் அழிக்கும், என்ன பண்ணுங்கிறதெல்லாம் கற்பனை பண்ணி எழுதுகிறார். பிடித்தன நிருதரை பெரிய தோள்களை ஒடித்தன, தோலை போய் உடைக்குது. கால் விசைத்து உதைத்த உந்தின, காலால அந்த குரங்குகள் எல்லாம் காலால அந்த அரக்கர்களை உதைத்தன. கடித்தன கழுத்தன, கழுத்தை போய் கடிக்குது. கைகளால் எடுத்து அடித்தன, கையால அந்த அடி. இப்படித்தான் சண்டை போட முடியும். வேற குரங்கால என்ன பண்ண முடியும், கையில என்ன வாழை வச்சுக்கிட்டு இருக்கு. கை காலு வாயை வச்சு கடிச்சு அந்த மாதிரி அந்த அரக்கர்களை பாடுபடுத்தின அந்த சேனை வெள்ளம், குரங்கு சேனை. அரக்கர்கள் என்ன பண்ணா, அரக்கர்கள் என்ன பண்ணான்னா, கால்களை துணித்தனர், தலையை தள்ளினர், தோள்களை துணித்தனர், உடலை துண்டவன் போல்களின் புரட்டினர். அவன் காலில் வெட்டுறாங்க அரக்க. அந்த வானரங்களுடைய கால்களை வெட்டுகிறார்கள், கழுத்தை வெட்டுகிறார்கள், தோள்களை வெட்டுகிறார்கள், உடலை ரெண்டா பிளந்து போடுகிறார்கள். இதெல்லாம் அவர்கள் போடுகிறார்கள். கம்பர் காட்சிப்படுத்துறார். ஒரு சண்டை நடக்குதுன்னா இவர் என்ன பண்றார், அவர் என்ன பண்றார், இவன் எப்படி சண்டை போட்டனா அவர்கள் எப்படி சண்டை போட்டான் என்று காமிக்கிறார். எப்படி ஓடிக்கிட்டு இருக்கு. கரடிப்படை ஒரு பக்கம் அரக்கர்களுடைய யானைப்படையை போய் அழிக்கிறது. இந்த சமயத்துல அனுமன் இங்க வர்றான். அனுமன் முன்னாடி வரான். அனுமன் இந்த கையில கிடைச்ச எல்லாரையும் சிதனப்படுத்துகிறான். அங்கதன் ஒரு பக்கம் இருந்துட்டு அந்த அரக்கர்களை அழிக்கிறான். நீலன் கடுமையா போர் செய்யறான். இதெல்லாம் பண்ணிக்கிட்டு இருக்கும் பொழுது இந்திரஜித்துக்கு கோபம் வந்துடுது. உடனே விடுறா தேர முன்னாடி என்று சொல்லி அவனுடைய சாரதிக்கு சொல்லுகிறான். விடு முன்னாடி என்று சொல்லுகிறான். உடனே சிங்க ஏறு கடல் போல் முழங்கி நிமிர்த்தேன் கடாய் நெடிது செல்க ஏனா நேரா விடு தேர என்று சொல்லி அங்கதன் இந்திரஜித்து அவனுடைய சாரதிக்கு சொல்லுகிறான். படைக்களம் ரெண்டு மோதி கொண்டிருக்கிற அந்த பெரும் கூட்டத்துக்கு இடையிலே
அந்த தேரை பூட்டிக் கொண்டு இந்திரஜித் வந்து நுழைகிறான். அங்க தாதியர் அணுங்க, வானவர்கள் அஞ்ச, வெஞ்சின அனந்தன்மா சங்கபால குளிகாதி வாழையிரு தந்த தீவிடம் உமிழ்ந்து சார் வெங்கண் நாகம் என வேகமாய் உருமு வெல்க வெங்கணைகள் சிந்தினான்னு வர்ணிக்கிறார் கம்பர். அது தேவர்கள் எல்லாம் அடுங்கினார்களாம். அங்கதனுடைய சேனாதி அந்த சேனைகள்லாம் அப்படியே மிரண்டு ஓடுது. அந்த ஒரு அதாவது கண்களில் தீயை நஞ்சை கக்கி கொண்டு வருகிற நாகம் போல அந்த பெரிய கூட்டத்துக்குள்ள யாரு இந்திரசித்து நுழையிறான். நுழைஞ்சு போடுறான் சண்டை, அம்பு விடுறான். அம்பு விட்டா எதுவுமே தெரியலையாம். எய்விடத்து எரியும் நானின் ஓசை அல்லது யாதும் ஒன்று செவி உற்றிலார். அவன் அவன் அந்த அந்த வில்லுல இருந்து அம்பு கிளம்புற ஓசை தான் தெரியுது. அதற்கப்புறம் பார்த்தா அங்க மெய்யெடுத்த கவி வெள்ளம் யாவையும் விழுந்து போயின. அந்த உடம்போட இருக்கிற அந்த அந்த குரங்கெல்லாம் அப்படியே விழுந்து விழுந்து சத்து 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 செத்து விழுறதுதான் தெரியுது. இந்த பக்கம் இவன் அம்பு எடுக்கிறதான் கேட்குது. அந்த பக்கம் பார்த்தா அங்கிட்டு சட்ட 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 சடன்னு அவர்கள் இறந்து விழுகிறார்கள். இதை பார்த்து அப்புறம் சில பேர் கையை தூக்கிட்டு சில வானரங்கள் ஓடுகின்றன. இதை பார்த்து தேவர்கள் கலங்கினார் என்று கம்பர் எழுதுகிறார். இப்படி அவன் கடுமையா சண்டை போடுறான். இந்த அரக்கர் சேனை இந்திரசித் அவனுடைய வில்லால் அடிப்பதை பார்த்து இந்த வானர கூட்டம் எல்லாம் வதைப்பட்டு அழிபட்டு விழுவதை பார்த்து சுக்ரீவனுக்கு கோவம் வந்து அவன் என்ன பண்றான், ஒரு பெரிய மராமரம், அந்த மராமரத்தை தூக்கி இவன் மேல எறிகிறான், இந்திரசித்து மேல. அவன் தன்னுடைய அம்பால அதை பொடி பொடியா சுக்குநூறாக ஆக்குகிறான் இந்திரசித். பிறகு அங்கே அனுமன் வர்றான். அனுமன் குறுக்கே வர்றான். குறுக்கே வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு மலையை தூக்கி அவன் மேல வீச போனான். இப்பதான் 2 பேருக்கும் உரையாடல், அற்புதமான உரையாடல். உடனே இந்திரசித் கேட்கிறான், வாடா வா, உன்னைத்தான் பாத்துக்கிட்டு இருந்தேன். உன்னை பாக்குறதுக்காக தான் இங்க வந்தேன். அங்கேயே தப்பிச்சுட்டு இல்லை நீ இலங்கையில இருந்து. ஏண்டா நீ என்னடா உங்களுக்கு இந்த கல்லு மண்ணை விட்டா வேற ஒண்ணும் கிடையாது, உங்களுக்கு கல்லு மண்ணை வச்சுதான் சண்டை போடுவீங்களான்னு கேவலமா பேசுறான் இந்திரசித். நில்லடா, சிறிது நில்லடா, உன்னை நினைந்து வந்தனன் முனைக்கு நான், உன்னை நினைச்சுக்கிட்டு நான் அந்த முனைக்கு போர் முனைக்கு வந்தேன். வில்லடாமை எனது ஆண்மை பேசி உயிரோடு நின்றி விளையாடினாய். வில்ல எடுக்காம பெரும் பேச்சு பேசிக்கிட்டு உயிரோட விளையாண்டுகிட்டு இருக்கே நீ என்று அனுமனிடம் இவர் சொல்லுகிறார். யாரு, இந்திரசித் சொல்றான். உடனே அனுமன் சொல்றான், நாங்க எங்களுக்கு வில் எடுக்கவும் தெரியும், அதே சமயத்துல கல் எடுக்கவும் தெரியும். என்ன, நாங்க வந்து உயிருக்கு பயந்து ஓடுகிற தேவர்கள் அல்லப்பா, நாங்க பல்வேறு முறைகளால் உன்னை பாடுபடுத்த இங்க வந்திருக்கிறோம் அப்படின்னு மறுமொழி சொல்லுகிறார் அனுமர். வில்லெடுக்க உரியார்கள் வெய்ய சில வீரர் இங்கும் உலர், கல்லெடுக்க உரியானும் என்றனர். வில்லெடுக்கிறவங்க பின்னாடி இருக்காங்க, நான் கல் எடுக்கிறவன் நானும் இருக்கிறேன். எல்லெடுத்த படை இந்திராதியர் உனக்கு இடைந்து உயிர்கோடி ஏகுவார். எல்லெடுத்த ஒளி பொருந்திய இந்திராதியர் அந்த தேவர் படை வந்து உயிருக்காக பயந்து ஓடுவார். ஆனால் புல்லெடுத்தவர்கள் அல்ல, நாங்க வந்து பயந்தவர்கள் அல்ல, வேறு சில போர் எடுத்து எதிர்ப்பு புகுந்துள்ளோம். பல்வேறு போர் முறைகளை கொண்டு உனக்கு எதிர்க்காக வந்திருக்கோம்ப்பா, வெறும் வில்லு மட்டும் வச்சிடல, உன்ன மாதிரி நாங்க எல்லா வகையான போர்த்திர முறைகளையும் வைத்துக் கொண்டிருக்கிறோம் என்று அனுமன் பேசுகிறார். உடனே இந்திரசித்து சொல்றான், யார்கிட்டடா நீ சண்டை போடுற என்று அவன் சண்டை கேட்கிறான். உடனே அனுமரும் பதில் சொல்லுகிறார், உனக்கு சண்டை போடணுமா, யார்கிட்ட சண்டை போடுற, என்கிட்ட சண்டை போடுறியா, இல்ல லக்ஷ்மண்ட சண்டை போடணும்னு நினைக்கிறியா, இல்ல ராமன்ட்ட சண்டை போடணும்னு நினைக்கிறியா, எவன்ட்ட வேணாலும் சண்டை போடு, நாங்க இது தயாராக இருக்கிறோம் என்று அனுமர் சொல்ற. அதுக்கு ஒரு பாட்டு. உடனே இந்திரசித்து சொல்றான், இந்த ஒரு பகல் பொழுதுல உங்களை தரை மட்டமாக ஆக்கி விட்டு நான் செல்லுவேன். எங்க இருக்கிறான் அந்த இலக்குவன் என்கிற பெயர் உடையவன், மறைஞ்சு போயிட்டானா, அவனை வென்று என் தம்பியை கொன்றவனை அவனை வென்று நான் ஊர் திரும்புவேன். எங்கே போயிட்டான், ஓடி ஒளிஞ்சிருக்கானா லக்குமன் என்று வீர உரை பேசுகிறான் இந்திரசித். எங்கு நின்றனன் இலக்குவ பெயர வேளை, எங்கே போயிட்டான் அந்த ஏழை, எம்பி அதிகாய நாம் சிங்கம் வந்தவனை வென்று தன் உயிர் எனக்கு வைத்தது ஓர் சிறப்பின். அழகா சொல்றாரு பாருங்க கம்பரு. அவன் இந்திரசித்தி எப்படி சொல்றான் பாருங்க. இத எங்க போயிட்டான் அந்த ஏழை, அந்த கோழை, அந்த பயந்தாங்கொள்ளி லக்குமன் எங்கே போயிட்டான், சிங்கம் போன்ற அதிகாயனை வென்றவன், ஆனா அவன் உயிரை வந்து எனக்காக வச்சிருக்கான். சிங்கம் போன்ற அதிகாயனை வென்று லக்குவன் வந்து ஏன் தெரியுமா அன்னைக்கு அவன் சாவல, அவன் என் கையால அவன் உயிர் போகணுங்கிறதுக்காக தான் அவன் சாவல. அப்படி இந்திரசித்து அந்த அந்த உரை. ஐயா லிங்கராஜ் எல்லாம் இருக்காங்க, மிகப்பெரிய நாவலாசிரியர், அவர்லாம் எழுதுவாரு.
ஆனா ஒரு பாத்திரத்துக்குள்ள பூந்து அவன் எப்படி பேசினான், அவன் என்ன நினைப்பான் அவன் மனசுக்குள்ள, அவன் என்னெல்லாம் பேசுவான் அப்படிங்கிறதுலாம் இவ்வளவு அழகா. அதனாலதான் காவியம். அஹ் அவன் ஏன் இன்றைக்கு அதிகாயனை கொண்டுட்டு இன்னும் மீதி இருக்கான் தெரியுமா? அந்த லக்குவன் வந்து அவன் உயிரை என்கிட்ட கொடுக்கறதுக்காக, நான் எனக்காக அவன் வச்சிருக்கான். அப்படி அவன் சொல்றான். யாரு சொல்றான்? இந்திரஜித் சொல்றான். உங்களுடன் வானுளோர்களையும், அவனுக்கு தெரிஞ்சு போய் தேவர்கள் தான் அவ்வளவு காரணம். உங்களோட வானுளோர்களையும் மண்ணுளோர்களையும் வரச்சொல். போரும் இன்று ஒரு பகற்கனே பொருது. ஒரு பகல்ல உங்களோட பொருதி வெல்வேன், வென்றி அல்லது போவேன். அதாவது உங்களை ஜெயிக்காம போக மாட்டேன். ஒரு பகல்ல உங்க எல்லாரையும் காலி பண்ணிட்டு போறேன்டா. நீ எவராலும் சொல்லு, மாணவர்களை வர சொல்லு, மண்ணுள்ளவர்கள் எல்லாரையும் கூட்டிட்டு வா என்று இந்திரஜித்து கோபமா பேசுகிறான். 2 பேரும் சண்டை போடுறாங்க. சண்டை போடுகிற பொழுது இந்திரஜித்துக்கு முன்னாடி அனுமார் என்ன பண்ணுவாரு? என்ன 700 200 900 அம்ப விடுறான் ஒரே சமயத்துல. அனுமார் தாங்கிறார். அதற்கு பிறகு 1000 அம்புகளை விடுகிறான். அனுமார் அசந்துறாரு, அவரால் முடியல. 1000 அம்புகளை விடுகிறான். விட்ட உடனே அனுமன் வந்து தளர்ந்து போகிறான். தளர்ந்து போன நீலன் அங்கேருந்து வருகிறான். அவன் தான் மிகப்பெரிய சேனாதிபதி. அனைத்து 70 வெள்ளம் வானரங்களுக்கும் தலைவன் அந்த நீலன் தான். சுக்ரீவன் சொல்லுவான் அந்த கிட்கிந்தா காண்டல்ல, அந்த நீலன் குறுக்கே வந்து பூந்து ஒரு பெரிய மலையை எடுத்து இந்திரசித்தின் மேல எறிவான். உடனே அந்த இந்திரசித்து அதையும் அம்பால பொடி பொடியா பண்ணிடுவான். அப்புறம் ஒரு பெரிய அம்பை விடுவான். அம்பை விட்ட உடனே நீலன் வந்து ரொம்ப களைச்சு போயிடுவான். களைச்சு போறதுக்கு பிறகு இந்த வானர சேனை எல்லாம் அந்த சிதைப்படுறத பார்த்த உடனே அப்ப லக்ஷ்மண் வந்து கோவப்பட்டு சொல்லுவான். அப்பதான் விபிடன் சொல்லுவான், நான் சொன்ன மாதிரி நீ சொன்னது தப்பு, நான் போய் நேரடியாக சண்டை போட்டிருப்பேன். இப்ப இவர்கள் எல்லாம் அனுப்பி அவர்கள் அத்தனை பேரையும் நீ வந்து காயப்பட வைத்து விட்டாய், நிறைய வானர சேனைகளை கொல்ல வைத்து இறந்து போக வைத்து விட்டாயின்னு வீடனன் வேண்ட அவன் வந்து லக்குவன் கோவித்துக் கொள்வான். இழைத்தது பழுதே அன்றோ வீடன என்று லக்குவன் சொல்லுவான். சொன்னதற்கு பிறகு உடனே லக்குவன் சொல்லுவான், நீங்க போய் அவன் வந்து கொஞ்சம் ரொம்ப கடுமையா போர் செய்யக்கூடியவன், நீங்கள் அதுக்கு தகுந்த வகையில் போர் செய்ய வேண்டும் என்று சொல்லி லக்குவனை அனுப்புவான். உடனே லக்குவன் வந்து வருகிற பொழுது அரக்கர்கள் வந்து அவனை பார்த்த உடனே ஆவேசப்பட்டு வருவார்கள். அத்தனை அரக்கர்களையும் லக்குவன் அழித்து எழிவான். அப்போ லக்குவனுடைய அந்த வீரம், அந்த அம்புகளுடைய வீரத்தை வந்து விலாவாரியா சொல்றாரு கம்பர். என்ன, அதாவது அதுக்கு ஒரு சின்ன ஒரே செய்தி மட்டும் சொல்லிட்டு போறேன். நிறைய பாடல்கள் இருக்கு. அவன் இந்த லக்குவன் வந்து அம்பு விட்ட அந்த அந்த வேகத்தை பார்த்து தேவர்கள் என்ன சொன்னாங்களாம், அதாவது அம்பு விடுறான், யார் லக்குவன் விடுறான், விட்ட உடனே அரக்கர்கள் எல்லாம் செத்து விழுகிறார்கள். செத்து விழுந்த உடனே மேலோகத்துல வந்து செத்து விழுந்தவங்களே என்றாங்களாம், எத்தனை பேர் விழுவுறான் அப்படின்னு என்றாங்களாம். அவங்க என்ன முடியலையா, டக்கு 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 டக்குன்னு இறந்து போயிறார்கள். அவங்க சொல்ற வேகத்துல என்ன முடியல. எனக்கு இதை படிக்கிற பொழுது எனக்கு என்ன தோணுச்சுன்னா, இப்போ ஒரு சினிமா கதை தான். இந்த சினிமாவில் வந்து திடீர்னு டிக்கெட்டை வாங்கிக்கிட்டு நிறைய பேர் கூட்டமா வந்துட்டு அந்த சீட்டை கிளிக்க முடியாம தடுவாரம் பாருங்க அந்த வாசல்ல இருக்கவன். அந்த மாதிரி இறந்து விழுகிறவர்களை என்றதுக்கு அவங்க தடுமாறுகிறார்கள். தடுமாறி கொண்டிருக்கக்கூடிய தேவர்கள் என்ன நினைக்கிறாங்களா, இந்த மழை இருக்கு பார்த்தீங்க, மேகம் இருக்கு பார்த்தீங்களா, மேகம், இந்த மேகங்கள் வந்து மழை பொழிவதற்கு வந்து லக்குமண்டத்தையா கத்துக்கிட்டு இருக்கு. இந்த மழை பொழிகிற வேகம் இது எப்படி பொழியணுங்கிறத கூட இவங்கிட்ட இவன் வந்து அம்பு விடுறத அந்த மெத்தடை பார்த்துதான், அந்த முறையை பார்த்துத்தான் இந்த மேகங்கள் எல்லாம் மழை பொழிகின்றன என்று அவர்கள் எண்ணினார்களாம். அந்த அளவு வேகமாகவும் விரைவாகவும் அந்த அம்பு மழை பொழிகிறான் லக்குவன். உவக்கின்றார், உழக்கின்றார், உழக்கின்றாரை எண்ணுவான் உற்ற விண்ணோர். அதாவது லக்குவனுடைய அம்பு பட்டு இறக்கின்ற அரக்கர்களை எண்ணுவதற்காக வந்து பொருந்திய தேவர்கள் கலக்கமுற்றனர். எண்ணி எண்ணி முடிவு காணாதவர் ஆகிட்டார்கள். கலக்குறு கண்ணராகி கடையுற அவங்களை எண்ணவே முடியல. அப்ப சொல்றார்கள், என்ன சொல்கிறார்கள் என்று சொன்னால், விளக்க அரும் பகழி மாறி விளைக்கின்ற விளைவை உண்ணி இலக்குவன் சிலை கொடேகோள் எழுமலை பயின்றது. இந்த இலக்குவன்ட்ட தான் அந்த மழையே பயின்றது, என்ன கத்துக்கிட்டுச்சு எப்படி மழை பெய்யணும். அந்த அளவுக்கு இவன் வந்து அம்பை வந்து விடுகிறான். அவன் அந்த அம்பில் பற்றி இறக்கின்ற அரக்கர்களை எண்ணி 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 கை சோர்ந்து கண் சோர்ந்து முடிவே காண முடியவில்லை அந்த அரக்கர்களுக்கு என்று கம்பர் இங்கே வர்ணிக்கிறார். ஏன்னா லக்குவனுக்கு இந்திரஜித்துக்கு ஒரு பெரிய வீரத்தை காமிச்சிட்டாரு இல்லையா. இந்திரஜித்துக்கு என்ன சொன்னாரு, அந்த வில் வளைந்து அம்பு வில் வளைகிற சத்தம் கேட்டுச்சு, அந்த பக்கம் இறந்து விழுந்தார்கள் என்று சொன்னார். இங்க லக்குவனுடைய வீரத்திற்கு இந்த மாதிரி ஒரு உவமை சொல்லுகிறார். இப்படி அழகான பாடல்கள் இங்கே. அதற்கு பிறகு அந்த என்னெல்லாம் நடந்தது, எப்படி இருந்தார்கள்னா விழாவரையா சொல்றாரு. கை, சில பேர் கை போயிடும், கால் போயிடும், குடல்
அருந்து தொங்கும், அந்த மாதிரிலாம் சில இதுகள் சொல்றாரு. உடனே லக்மனும் இந்திரசித்து நேரடியாக சண்டைக்கு வந்து விடுகிறார்கள். ஐயா நேரம் ஆயிடுச்சுல, சொல்லுங்க ஐயா, ஒரு 5 நிமிஷம் முன்னாடி. இலக்குவனும் ஐயா 5 நிமிடங்கள். நல்லது. இலக்குவனும் இந்திரசித்தனும் இப்ப போர் செய்கிறார்கள். போர் செய்கிற பொழுது இந்திரசித்து தேர்ல நிக்கிறான். இலக்குவன் சாதாரணமா தரையில நிக்கிறான். உடனே அனுமன் வந்து அவனுடைய தோளின் மேல் அவனை ஏற்றிக் கொள்கிறான். தோளின் மேல் ஆதி ஐய என்று அடி தொழுது நின்றான் அனுமன். ஆளி போல் மொயம்பினானும் ஏறினன் அமரர் ஆர்த்தார். உடனே லக்ஷ்மண் மேலே உட்கார்றான். தேவர்கள் எல்லாம் கைகொட்டி கைதட்டி அவர்கள் அங்கே மகிழ்கிறார்கள். வாளி மேல் வாளி தூர்த்தார் என்று சொல்கிறார். இந்த பக்கம் இவன் வந்து அம்பை விட்டு எறிகிறான், அந்த பக்கம் எறிகிறான். அப்படியே மழை பொழியுது, அம்பு மழை பொழிந்து கொண்டிருக்கிறது மாறி மாறி. என்ன இதை பாக்குறாங்க எல்லாரும். பாக்குறவருடைய நிலை என்ன இருக்குன்னா, கேட்டுக்கிறாங்களா பக்கத்துல, என்னாச்சு என்னாச்சு? இவங்க 2 கண்ணால முழுசா பார்க்க முடியல. பாதி இங்கிட்டு பார்க்கும் போதே அங்கிட்டு ஒண்ணு நடந்துருது. உடனே பக்கத்துல என்னாச்சு என்னாச்சு என்னாச்சு, யார் முதல்ல விட்டா, யார் பின்னாடி விட்டா, என்னாச்சு என்னாச்சு என்று அவர்கள் மேல உள்ளவர்கள் வந்து இந்த ஆடியன்ஸ் யோசிச்சு பாருங்க. இப்ப இந்த ஒரு கிரிக்கெட்ல போடுறோம், இந்த வேகப்பந்து வீச்சாளர் பந்து வீசுகிற பொழுது வீசி கை இங்க வர்றதான்னு தெரியும், அங்கிட்டு விக்கெட் விழுந்துடும். இன்னைக்கு இன்னைக்கு வந்து இந்த என்னமோ சொல்றாங்களே ரீப்ளே இருக்கு, அது மூலமா நம்ம பார்த்து தெரிஞ்சுக்கிறோம் இல்லையா? அந்த காலத்துல என்ன இருந்துச்சு? ஒண்ணு இல்ல. அது மாதிரி யோசிக்கங்க. அவன் அம்பு வேகத்துல பாத்தீங்கன்னா இந்த பக்கம் இவன் அம்பு விடுறான், யார் முன்னாடி விட்டா, என்னாச்சு என்னாச்சு என்று அவர்கள் தடுமாறுகிறார்கள், வேடிக்கை பார்க்கிறார்கள் இந்த தேவர்கள். அந்த அளவிற்கு அந்த சண்டை நடக்குது. பிறகு வரிசை வீரமா எழுதுறாரு, இவன் 1000 கோடி அம்பு விடுவான், அதே 1000 கோடி அம்பு லக்ஷ்மன் விடுவான். 1000 கோடி பல்ல அம்பு, பல்லம்ங்கிற ஒரு வகை அம்பு இவர் எய்வாரு. உடனே அங்கிட்டு அவர் 1000 கோடி விடுவார். இங்கிட்ட 1000 கோடி நாகக்கணை இவர் விடுவாரு, அதே நாகக்கடையால அதை அறுப்பார் லக்ஷ்மணன். இப்படி பல்வேறு வகை அம்புகளை, கோட்டிங்கிற ஒரு அம்பு, அப்புறம் கங்கபத்திரம் 1 கோடி அம்பு, அப்படிலாம் நிறைய அம்புகளுடைய வகைகள், அதெல்லாம் சொல்லி இவன் எது விடுறானோ அதே அம்பாய் விட்டு லக்ஷ்மணன் வந்து அழுகிறான். அப்ப எல்லாம் ஒரே பாடத்தை படிச்சிருக்கிறாங்க. அந்த அளவு இவருக்கு ஒத்த வீரர்களாக இவர்கள் என்ன அம்பு விடுகிறானோ அந்த அம்பை அங்கே லக்ஷ்மணன் விட்டு கொண்டிருக்கிறான். இதை பார்த்து இந்திரசித்து வந்து அனுமன் மேலையும் அவன் கவசத்து மேலையும் அம்பு போடுறான். உடனே லக்ஷ்மணன் வந்து இந்திரசித்து கவசத்து மேல அம்பு போடுறான். அப்ப இந்திரசித்துல வந்து அந்த கவசத்தை பிளந்து கொண்டு அந்த ரத்தம் வந்து அவன் உடம்புல அந்த அம்புகள் குத்தி ரத்தம் வருது. அதுக்கு ஒரு அற்புதமான ஒரு ஓமை சொல்லுகிறார். அதாவது எப்படின்னா, அந்த சூரிய கதிர்கள் எப்படி வெளிப்படுமோ அது போல பவளத்தின் ஒளி வெளிப்படுவது போல அந்த உடம்புல இருந்து ரத்தம் பீச்சிட்டு அடிச்சது என்று சொல்லுகிறார். பிறகு அந்த லக்ஷ்மணனுடைய வேகத்தை பார்த்து இந்திரசித்தை அசந்து போயிடறான். இவன் நரநல்லனாகி நாரணன் அணையான், இவன் வந்து நாராயணனாப்பா, இவன் வந்து திருமாலாகத்தான் இருக்க முடியும் என்று அவன் வியந்து போகிறான். இந்திரசித்து வந்து அவனே லக்ஷ்மணனுடைய வீரத்தை பார்த்து வியந்து போகிறான். பிறகு வேற தேருக்கு ஏறான், இந்திரசித்து வேற தேர் ஏறான். இவன் சண்டை அடிக்கிறான், 2 பேரும் அடிச்சு கொண்டே இருக்கிறார்கள், சுத்தி சுத்தி அடிக்கிறார்கள், விளக்குகிறார்கள். நமக்கே களைச்சு போகிறது. எனக்கு கம்பருடைய பாட்டை படிச்சு அவ்வளவு பெரிய சண்டை போடுறார்கள். சண்டை போட பிறகு இந்த பக்கம் அனுமன் வந்து இறங்கி, அனுமன் வந்து அவன் கையால அனைத்து அரக்கர்களையும் அடித்தொழிக்கிறான். இவன் தோல்ல வைத்துக் கொண்டு, நீங்க கற்பனை பண்ணி பாருங்க, தூக்கி கொண்டு முன்னாடி போகிறான் தேர் மாதிரி. அப்போ குறுக்க வர்ற அரக்கர்களை பூரா அனுமன் தன்னுடைய ஆஜாபான ஒரு வாழ்த்தனுடைய உறுதியால் அவனை அழித்து ஒழிக்கிறான். அப்புறம் இந்த சமயத்துல அந்த மயங்கி விழுந்த வானர்கள் எல்லாம் முளைச்சு எழுந்துடுறாங்க. மறுபடி அவங்களுக்கு மயங்கி தீர்ந்து எழுந்துகிறார்கள். எழுந்து மறுபடி வந்து கும்முன்னு மொச்சி எல்லா அரக்கர்களையும் படாத பாடுபடுத்துகிறார்கள். அங்கதன் வந்து மறுபடி இந்திரஜித்தோட கிட்ட வந்து அடிக்கிறான். ஒரு மராமரத்தை வாங்கி மேல வீசுறான். பிறகு அங்கதனை வந்து இந்திரஜித் நெருங்கி அவனை கொலை பண்ண போறான். பிறகு இந்திரஜித்தை வந்து எல்லா வானரப்படைகளும் மொத்தமாக சூழ்ந்து கொண்டு தாக்குகிறார்கள். இப்படி தூக்கி கொண்டு இப்ப என்னன்னா, அரக்கர்கள் சேனை பெரும் சேனை அடிபட்டு விட்டது. இந்த வானர சேனை, அடிபட்டு விழுந்த வானர சேனை மயக்கம் தெளிஞ்சு, அது எப்படி சொல்றாரு கம்பர் சொல்றாருன்னா, அதாவது ஒரு நாகப்பாம்பு தீண்டி அந்த நாக நஞ்சுக்கு இணையாக சிறந்த ஒரு மருந்து கிடைச்சா எப்படி பாம்பு கடிப்பட்டவன் நல்லா நல்ல விதமா எழுந்திருப்பானோ அது போல அந்த வானரப்படை மயக்கம் தீர்ந்து எழுந்திருச்சது அப்படின்னு எழுதுறாரு கம்பர். அப்படி அந்த வானரப்படை ஒரு புதிய உத்வேகத்தோட வந்து அந்த அரக்கற்பனையை அடாவடி துவம்சம் செய்கிறது. இந்திரசித்தை எல்லாரும் சூழ்ந்து கொள்ளுகிறார்கள். முடிஞ்சு இதோட இந்த பகுதியும் முடிகிறது, நேரம் முடிந்தது. 180 பாடல்கள். இதுல இந்த இந்திரசித்தினுடைய வீரம், அவனுடைய அறிமுகம், இலக்குவனுடைய அறிமுகம்,
அவர்களுடைய சண்டை திறம், இதைத்தான் பெரும்பாலும் கம்பர் எழுதுகிறார். இதை பற்றி பேசுவதற்கு, படிப்பதற்கும் எனக்கு வாய்ப்பளித்த நெல்லைதீபம் அவர்களையும், வெள்ளி இலக்கிய மேடையும், கேஜிஆர் அவர்களையும் வணங்கி உரையை நிறைவு செய்கிறேன். நன்றி, வணக்கம். நன்றி ஞானவடிவேல் ஐயா.